ஆளுநருடன் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளின் சந்திப்பு நடந்திருக்கிறது. அதனால இந்த குதிரை பேர விளையாட்டெல்லாம் தாவேகா தொடர்ந்து நடத்தினால் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது சிக்கலாகிவிடும். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் தாவேகாவின் முதல் ஆலோசனை கூட்டம் மே 17 நடைபெற்றது. ஏற்கனவே வயநாடு மற்றும் பாலக்காட்டில் தாவேகா கூட்டம் நடந்திருக்கிறது. பெங்களூரில் மாநகராட்சி தேர்தலை மனதில் வைத்தும் களமாடி வருகிறது தாவேகா. இலங்கையில் அந்நாட்டு பிரஜையின் பெயரில் கட்சி ஆரம்பிக்க முடியும், ஆனால் விஜயை நேரடியாக கட்சி ஆரம்பிக்க முடியாது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அதிமுக நிர்வாகிகள் திடீரென ஆளுநரை சந்தித்துள்ளனரே. வணக்கம் நண்பர்களே. அதாவது நேற்றைக்குத்தான் நம்ம ஒரு முக்கியமான செய்தியை கொடுத்திருந்தோம். என்னன்னா, அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பி தனபால் இந்த குதிரை பேரம் தொடர்பாக விசாரிக்க சிபிஐ களமிறங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருந்தார். இதிலே குதிரை பேரத்திற்கு வழி இருக்கிறது, பண பரிமாற்றம் நடந்திருப்பதற்கு வழி இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம், நாங்கள் அறிகின்றோம். அப்படி இருக்கின்ற போது இதை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். இதிலே பண பரிமாற்றம் என்று சொல்லுகின்ற போது அமலாக்கத்துறையும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் குறித்து விரிவான காணொலியை நேற்றைக்கு நான் வழங்கி இருந்தேன். இன்றைக்கு அந்த ராஜ்யசபா உறுப்பினர் தனபாலும், அதே போல அதிமுகவுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அவர் முன்னாள் அமைச்சரும் கூட, அவரும் ஆளுநரை நேரில் சந்தித்து பேசி இருக்கிறார்கள். ஏன்னா குதிரை பேரம் விஸ்வரூபம் எடுக்கிறது. ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்து 4 விக்கெட்டுகள் போயிருக்கின்றன. இன்னும் எத்தனை பேரை தூக்குவாங்கன்னு தெரியாது. எதிர்காலத்துல இது ஏடிஎம்கேவுடன் மட்டும்தான் இருக்குமா, இல்லாட்டி டிஎம்கே மற்ற கட்சிகளுக்கு பரவுமா, இதுவும் தெரியாது. பரவினாலும் பரவாவிட்டாலும் குதிரை பேரம் என்பது படு மோசமானது. அதுவும் இப்போது இருக்கிற ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு முன்பாகவே குதிரை பேரத்தை தடுக்க விரும்புகிறேன், குதிரை பேரம் கூடாது, எனவேதான் அவர் மெஜாரிட்டிக்கு தேவையான நம்பரை காட்டுகிற வரை நான் பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் இருக்கிறேன் என்று கூறினார். சோ குதிரை பேரத்தை அடியோடு வெறுக்கக்கூடியவர் இந்த ஆளுநர். அவர் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறார். அதோட அமமுக தலைவர் டிடிவி தினகரன் தன்னுடைய எம்எல்ஏ காமராஜ் தொடர்பாக ஒரு புகாரும் கொடுத்திருந்தார். என்னுடைய எம்எல்ஏவை இவங்க தாவேகா அப்ரோச் பண்றாங்க, அவரை குதிரை பேரம் அவரோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையே அவர் கொடுத்திருக்கிறார். அதை ரிட்டர்னா கொடுத்திருக்க, அது பற்றின விசாரணையும் தொடங்கி இருக்கிறது. ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால ரொம்ப இலக்கரமாக எங்க எம்எல்ஏ பேர்ல ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொண்டாந்து கொடுத்து அவர் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்ற அளவுக்கு திமிரும் ஆணவமும் அராஜக போக்கு இருக்குன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒன்னும் வெண்ணைகள் இல்லை. தூய சக்தியா மோசடி பண்ணி நீங்க ஆட்சிக்கு வரலாம். ஆட்சிக்கு வர முதல்ல கோடல்லாம் நீங்க எப்படி நீங்க ஆட்சி கொடுப்பீங்க? ஏன்னா மக்கள் உங்களுக்கு ஏதாவது 108 தொகுதியில வாக்களித்துட்டாங்கிற திமிர்ல தைரியத்துல எதை வேணாலும் பண்ணுவீங்களா? இந்த நிலையில அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அமமுக எம்எல்ஏ காமராஜ் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவாக வாக்களித்தார். அதைத் தொடர்ந்து அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார். இத்தனை வேலை நடந்திருக்கு. ஆக குதிரை பேரத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டைமிங் ரொம்ப முக்கியங்க. அதாவது மோடியை விஜய் சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு, விஜயை சந்திக்க அமித்ஷா மறுத்ததற்கு பிறகு திடீரென்று இப்போது ஆளுநரை அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சந்தித்திருக்கின்றனர். குதிரை பேரம் தொடர்பாக தங்கள் புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப ஆளுநர் இது சம்பந்தமா நேரடி நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் பதவி பிரமாணமே செய்து வைக்கிறார். சோ நேரடி நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு விரிவான விசாரணைக்கு அவரால் உத்தரவிட முடியும். சோ பல்வேறு திருப்பங்கள் இனி நிகழும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால இந்த குதிரை பேர விளையாட்டெல்லாம் தாவேகா தொடர்ந்து நடத்தினால் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது சிக்கலாகிவிடும். இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து பிரிந்து வந்த அந்த ஒரு குரூப் திரும்ப தங்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டு எடப்பாடியாருடன் இணைந்து விட்டார்கள். அவங்க நாங்க பிரிஞ்சு வந்திருக்கோம், எங்களுடைய கொறடா சி விஜயபாஸ்கர் அப்படின்னு எழுதி கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டனர். சோ நான் ஆல்ரெடி நேற்றுக்கே என் காணொலியில சொல்லியிருந்தேன், 25 எம்எல்ஏக்களின் ஆதரவை இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷத்துல தாவேகா இழந்திருக்கிறது.
அந்த 25ல 4 பேர் இன்னைக்கு எம்எல்ஏக்களே கிடையாது. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு தாவேகாவுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வெறும் 119, மெஜாரிட்டிக்கு தேவை 118, ஒரே ஒரு சீட் கூடுதலாக இருக்கிறது. உண்மையிலேயே ஊசலாடி கொண்டிருக்கிறது தாவேகா அரசு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை தாவேகா குதிரை பேரத்தை தீவிரப்படுத்துமோ என்கிற அச்சம் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளின் சந்திப்பு ஆளுநருடன் நடந்திருக்கிறது. சோ அந்த டைமிங், ஆளுநரை இவங்க சந்திச்சிருக்கிறது, இது எல்லாமே ஒரு பெரும் முக்கியத்துவத்தை பெறுகிறது. எனவே அடுத்தடுத்து தாவேகா அரசுக்கு எதிரான, அதாவது குதிரை பேரம் தொடர்பாக எதிரான நடவடிக்கைகளை ஆளுநர் தீவிரப்படுத்தக்கூடும். தமிழகத்துக்கு வெளியிலும் தாவேகாவை விரிவுபடுத்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறதா? தமிழகத்தில் ஆட்சியில் அமர்ந்துள்ள தாவேகா தமிழகத்துக்கு வெளியிலும் தன் சிறகை பரப்ப முயன்று வருகிறது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் தாவேகாவின் முதல் ஆலோசனை கூட்டம் மே 17ஆம் தேதி நடைபெற்றது. ஏற்கனவே வயநாடு மற்றும் பாலக்காட்டில் தாவேகா கூட்டம் நடந்திருக்கிறது. திருச்சூர் கூட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்றது. தாவேகாவின் உறுப்பினர் சேர்க்கை ஆப்பில் மலையாள மொழி இணைக்கப்பட்டு மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை பணிகள் தொடங்கியுள்ளன. தாவேகாவுடன் தமிழகத்தில் கூட்டணி கட்சியாக உள்ள காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கேரளத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறது தாவேகா. இது தவிர கர்நாடக தலைநகர் பெங்களூரில் நடைபெற உள்ள மாநகராட்சி தேர்தலை மனதில் வைத்தும் களமாடி வருகிறது தாவேகா. பெங்களூரில் 20 லட்சம் தமிழர்கள் வாழ்கின்றனர். அவர்களை ஒருங்கிணைத்து தனது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் உதவியுடன் பெங்களூரு மாநகராட்சியை கைப்பற்ற தாவேகா திட்டமிட்டு இருக்கிறது. இதற்கு முன் எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக பல மாநிலங்களில் பரவி இருந்தது. கர்நாடகத்தில் கோலார் தங்கவயல் தொகுதியிலும் பெங்களூர் காந்தி நகர் தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 1983, 1989, 1999 தேர்தல்களில் KGF என்று அழைக்கப்படும் கோலார் தங்கவயல் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளரான M. பக்தவச்சலம் என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல 1994 சட்டப்பேரவை தேர்தலில் பெங்களூர் காந்தி நகர் தொகுதியில் ADMK வேட்பாளர் B. முனியப்பா என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக எப்படி தமிழகத்துக்கு வெளியிலும் தன் சிறகை விரித்திருந்ததோ அது போன்ற ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதில் ரொம்பவும் கவனமாகவும் தீவிரமாகவும் இருக்கிறார் விஜய். இதற்கு மத்தியில் இலங்கையிலும் தாவேகாவை கொண்டு வர இலங்கையில் இருக்கிற சில அரசியல்வாதிகள் முயற்சி எடுத்து வருகின்றனர். விஜய் முதல்வரானதற்கு பிறகு இலங்கை தமிழர்கள் குறித்து முதன்முறையாக அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். கடந்த 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என எக்ஸ் பதிவிட்டிருந்தார் விஜய். இந்த கருத்து இலங்கை தமிழர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது, பேசுபொருளானது. விஜய் நடிகராக இருந்த காலத்தில் சிங்களர்கள் மத்தியில் அவருக்கு பெரும் ரசிகர் கூட்டம் இருந்தது. ஆனால் அரசியல்வாதி விஜயை அவர்கள் ரசிக்க தயாராக இல்லை. சிங்கள மக்கள் விஜய்க்கு தங்கள் எதிர்ப்புகளை பதிவிட்டு வருகின்றனர். கச்சத்தீவை இந்தியா திரும்ப பெற வேண்டும் என தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் பேசியது சிங்கள மக்கள் மத்தியிலும் இலங்கை தமிழ் மீனவர்கள் மத்தியிலும் எதிர்ப்பை உருவாக்கியது. இனிமேலாச்சு எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். இந்நிலையில் வடக்கு மக்களின் பிரச்சனைகள், மலையக தமிழர்களின் பிரச்சனைகள் தொடர்பாக தமிழக முதல்வர் விஜயுடன் பேச இலங்கையைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினர் முயன்று வருகின்றனர். இது குறித்து மலையக தேசிய முன்னணியின் தலைவர் ரிஷி செந்தில் என்பவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் தமிழர்களுக்கான தேசிய தலைவர் ஒருவர் இல்லாத சூழ்நிலையில் அந்த வெற்றிடத்தை நிரப்பும் விதத்தில் உலக தமிழர்களின் தலைவராக விஜய் உள்ளார். இந்தியாவுக்கு வெளியில் தனது அரசியல் செயல்பாடுகளை விஜய் ஆரம்பித்தால் அதற்கு நாங்கள் ஆதரவு வழங்குவோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு வெளிநாடுகளில் வாழ்கிற இந்திய வம்சாவளி தமிழர்களின் ஆதரவு பெருமளவு இருக்கிறது. இலங்கையில் நானும் என்னை சார்ந்த இளைஞர்களும் ஆதரவு வழங்க தயாராக இருக்கிறோம் என்றார் ரிஷி செந்தில். இலங்கையில் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து
ஒரு பத்திரிகையாளர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். இன்று இலங்கையில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் தோல்வியடைந்து விட்டனர். இந்நிலையில் விஜயின் கட்சியை இலங்கைக்கு இறக்குமதி செய்ய சிலர் முயன்று வருகிறார்கள். இலங்கையை தாண்டி மலேசியாவை எடுத்துக் கொள்ளுங்கள், அங்கும் இதே நிலை காணப்படுகிறது. இதற்கு முன் சீமானுக்கு பெரும் ஆதரவு மலேசிய தமிழர்களிடையே காணப்பட்டது. பிரிட்டன், கனடாவில் கூட சீமானுடன் இயங்கும் வகையிலான சில அரசியல் அமைப்புகள் இருந்தன. ஆனால் அவை கட்சிகளாக மாறவில்லை. சீமானுக்கு இருந்ததை போன்ற ஆதரவு விஜய்க்கும் இருக்கலாம். என்றாலும் இந்தியாவில் உள்ள ஒரு கட்சி இன்னொரு நாட்டில் பதிவு செய்து தன்னை ஒரு கட்சியாக இன்னொரு நாட்டில் நிலைநாட்டிக் கொள்வது என்பது அத்தனை சுலபம் அல்ல. எனவே இலங்கை தமிழர்கள் மத்தியில் விஜயின் தாக்கம் இருக்கலாம். ஆனால் இலங்கையிலேயே தாவேகாவை தொடங்கி சாதிப்பது என்பது மிக கடினம் என்கிறார் அந்த பத்திரிகையாளர். இது தொடர்பாக பிபிசி தமிழிடம் இலங்கை ஊடகவியலாளர் ஜனகன் விநாயகமூர்த்தி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். அரசியல் கட்சி என்று மட்டும் இல்லை, இலங்கையின் மொத்த அரசியலிலும் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. உலக அரசியலிலேயே ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. கட்சி, கட்சிக்கான கொள்கை, கொள்கைக்கான அரசியல் என்கிற நிலைமை இத்தனை காலம் காணப்பட்டது. தற்போது கொள்கை அரசியல் என்பது மாறி செயல்பாட்டு அரசியல் என்கிற புதுநிலை உருவாகி உள்ளது. ஆகவே ஒரு செயல்பாட்டின் ஊடாக அரசியலை நகர்த்துவதாக இருந்தால் அதனை செய்து காட்டுபவராக யார் இருக்கிறாரோ அவரை நோக்கி மக்கள் நகர்கிறார்கள். இலங்கையின் முஸ்லிம் அரசியலில் கூட கொள்கை அரசியல் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பேச்சு அரசியலை விட செயல்பாட்டு அரசியலுக்கு வலு அதிகரிக்கிறது. ஜாதி அரசியல், மத அரசியல், கொள்கைக்கான கட்சி அரசியல் என்கிற அனைத்தையும் உடைத்து இன்னொரு பயணம் இருக்கின்றது என்பதை விஜய் காட்டியிருக்கிறார். அதை இலங்கையில் உள்ள யாரோ ஒருவர் கூட ஏற்படுத்த முடியும். அந்த வகையில் விஜய் ஒரு முன்மாதிரியாக திகழலாம். மேலும் இலங்கையில் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் சட்ட ரீதியாக குறைவு. என்றாலும் ஒரு அமைப்பை உருவாக்கி இலங்கையில் உள்ள அரசியல் கட்சி ஒன்றுக்கு ஆதரவு கொடுக்க முடியும். இதனால் எல்லாம் இலங்கையில் மாற்றம் ஏற்பட்டு விடும் என்று சொல்ல முடியாது. காரணம், சிங்கள மக்கள் மத்தியில் விஜய்க்கான ஆதரவு இல்லை. கச்சத்தீவு வேண்டும் என்று சொன்ன உடனேயே இலங்கையின் எதிரியாக விஜயை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். பெரும்பான்மை மக்கள் மத்தியில் அவருக்கான ஆதரவு மிக குறைவாகவே காணப்படுகிறது. விஜயின் தாக்கம் இலங்கை அரசியலில் இருக்க போவதில்லை. என்றாலும் விஜயால் ஏற்படுத்தப்பட்ட பயணம் தற்போது இங்குள்ள அரசியல் செயல்பாட்டாளர்கள் மத்தியில் சலனத்தை ஏற்படுத்தலாம். விஜய்க்காக தமிழகத்தில் ஓட்டு போட்டார்கள், விஜயை உருவாக்கினார்கள். ஆனால் தமிழகத்தின் விஜயை இலங்கையில் உருவாக்க முடியாது தானே. எனவே அவரால் இலங்கை அரசியலில் நேரடியாக பங்கெடுக்க முடியாது என்றார் இலங்கை ஊடகவியலாளர் ஜனகன் விநாயகமூர்த்தி. இலங்கையில் கட்சி ஒன்றை விஜய் ஆரம்பிக்க முடியுமா என்பது குறித்து இலங்கையின் சட்ட வல்லுநர் பாரத் அருள்சாமி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் இலங்கை பிரஜை ஒருவர் கட்சியை ஆரம்பிக்க முடியும். ஆனால் விஜயால் நேரடியாக கட்சியை தொடங்க முடியாது. காரணம், விஜய் இலங்கையின் பிரஜை அல்ல. என்றாலும் இலங்கை பிரஜையின் ஊடாக வெளிநாட்டு பிரஜை ஒருவர் முதலீடு செய்து கட்சி ஒன்றை தொடங்க முடியும். கடந்த தேர்தலில் வெளிநாட்டு பிரஜா உரிமையை கொண்ட அள்ளிராஜா சுபாஷ்கரன் கட்சி ஒன்றை தொடங்கினார். அவர் முதலீடு செய்திருந்தார். ஆனால் அவரின் பெயரில் கட்சி ஆரம்பிக்கவில்லை. அமெரிக்க பிரஜா உரிமையை கொண்ட பசில் ராஜபக்ஷமும் கட்சி ஒன்றை தொடங்கினார். ஆனால் கட்சி அவரின் பெயரில் பதிவாகவில்லை, இலங்கை பிரஜையின் பெயரில் பதிவாகி இருந்தது. இவ்வாறு இலங்கையில் அந்நாட்டு பிரஜையின் பெயரில் கட்சி ஆரம்பிக்க முடியும். ஆனால் விஜயை நேரடியாக கட்சி ஆரம்பிக்க முடியாது என்றார் பாரத் அருள்சாமி. சுருக்கமாக சொன்னால் இலங்கை தமிழர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தலாம், கட்சியை ஏற்படுத்த முடியாது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.